ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோ ரெகுலராக பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். நான் திருநெல்வேலி காலேஜில் பிஜி பண்ணிகிட்ருக்கேன், ஹாஸ்டலில் தங்கின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ ஷூட் பண்ணுற அன்னைக்கு என்னோடய இன்டர்னல் எனக்கு எக்ஸாம் இருந்தது. ஸோ இயர்லியராக கிளம்பிட்டு ஜாலியாக இயற்கையோடு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போது அன்றைக்கி நான் ஹாஸ்டலில் தங்கியிருக்கிறதுனால டீ மட்டும் குடிச்சிட்டு வெளியே ஒரே ஒரு வடை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். இங்கே ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. அந்த இன்சிடெண்ட் ரொம்பவே என்னை யோசிக்க வச்சுது. அதுவும் சென்னையில் நமக்கு இந்த மாதிரியான அனுபவங்கள் என்றைக்குமே கிடச்சது கிடையாது. இது ஒரு புது அனுபவம். எனக்கு ஒரு பாடத்தையும் கற்றுக் கொடுத்த அனுபவமாக இருந்தது. ஸோ இந்த விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்குமே ஒரு சில விஷயங்கள், உறவுகள் எப்படி இருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஒரு அணில் என்னை சுற்றி வந்துட்டு இருந்ததுங்க அன்னைக்கு. எனக்கு தெரியல, இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு கிடையாது. சரி, ஓகே, நம்ம வடைக்காக தான் வருது போல இருக்குன்ட்டு கொடுத்தேன். அழகாக 4 டைம்ஸ் வாங்கிட்டு போயிட்டு மரத்துக்கு மேலே போயிட்டு ஒவ்வொரு தடவையும் சாப்பிட்டு திருப்பி என்கிட்ட வாங்கிட்டு போச்சு. இந்த 4th டைம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு வயிறு ரொம்பிடுச்சு போல இருக்குது. உடனே சிந்த ஆரம்பிச்சிருச்சு. அந்த பெரிய பீஸையும் கீழே போட்டுருச்சு. அதை அழகாக ஒரு குருவி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, கை தவறி விட்டுருச்சு போல இருக்குது. சரி, ஓகே, நம்ம இன்னும் கொஞ்சம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். வரவே இல்லை. கூப்பிட்டு பார்த்தேன். என்கிட்ட லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க, எண்டில் என்கிட்ட வாங்காமே வேறு டைரக்ஷன் பார்த்து ஓடிடுச்சு. இந்த வீடியோ நான் ஏன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னா, எனக்கு இது ஒரு பெரிய படிப்பினை என்னோடய லைஃப்பில் நான் சொல்லுவேன். ஏன்னா உறவுகளை நம்பி நிறைய விஷயங்கள் ஏமாந்துருக்கேன். நிறைய பணங்களை நான் இழந்திருக்கேங்க. நம்ம ஒரு தேவைன்னு சொல்லி நம்ம அதே சொந்தங்கள்கிட்ட நம்ம கஷ்டப்படும் போது ஒரு ஹெல்ப்புன்னு போய் நின்னாதான் அவங்களுடைய சுயரூபம் என்னன்னு நமக்கு தெரியும். அவங்க எவ்வளவோ ஹெல்ப் நம்மக்கிட்டேருந்து வாங்கியிருப்பாங்க. ஒரு ஹெல்ப் நம்ம கேட்டு நிற்கும்போது அந்த உறவு எங்கே போகுதுன்னே தெரியாது. அந்த மாதிரியான சூழலில் தான் நம்ம இங்கே இருக்கோம். இங்கே இந்த உயிரினத்தை நான் குறை சொல்ல விரும்பல. 5 அறிவு இருக்க ஜீவன் அதோட பசியை ஆற்றிக்கிட்டு அது ஓடிடுச்சு. ஆனால் அது கொடுத்த பாடம் இருக்குது பார்த்திங்களா, எனக்கு ரொம்பவே யோசிக்க வந்துச்சு. உறவுகள்னால் யார், எப்படி இருப்பாங்க, இந்த 6 அறிவு இருக்க மனுஷன் எப்படிலாம் நடந்துக்கிறான்றதை எனக்கு ஒரு பாடமாக கற்றுக் கொடுத்துச்சு.